மகள்களைப் பெற்ற அனைத்து அப்பாக்களுக்கும் இப்படம் சமர்ப்பணம். ஏய் கமலா, இங்க வா. என்னங்க? உன் கூட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. நீ வேலைக்கு போகக்கூடாது. ஏன்? இல்ல சும்மா தான். என்ன சும்மா? எனக்கு கஷ்டமா இருக்கு, அதனால தான். கஷ்டமா தான் இருக்கும். என்ன பண்றது? இந்த காலத்துல புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வேலைக்கு போனா தான் குடும்பத்த சமாளிக்க முடியும். இல்லன்னா அவ்வளோதான். அது பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். நீ போவாதன்னா போவாத. அதான் ஏன் போக்கூடாது? இல்ல நீ என்ன விட அதிகமா சம்பளம் வாங்குற. அதனால தான் சொல்றேன். அதனால என்ன? அதிகமா சம்பளம் வாங்கி நான் நம்ம வீட்டுக்கு தானே செய்றேன். ஏய் நீ நம்ம வீட்டுக்கு தான் செய்ற, புரியுது. சொந்தக்காரங்க என்ன விட உன்ன தான் மதிக்கிறாங்க. உனக்கு அப்புறம் தான் என்னையே பார்க்குறாங்க. ஓ! இருந்தாலும் நான் நம்ம வீட்டுக்கு தானே செய்றேன். அதனால நான் போவேன். போகாதன்னா போகாத. நான் சாக சொன்னாலும் செத்து தாண்டி ஆவணும். அதெல்லாம் முடியாது. பண்ண முடியாது. நடக்காது. என்னடி சொன்னா கேட்க மாட்டேங்கிற? இந்த குடிகாரனுக்கு வாக்குப்பட்டு என் தலையெழுத்து. வீட்ல எப்ப பார்த்தாலும் ஒரே சண்டை. வரேம்மா. பார்த்து போயிட்டு வாம்மா. ஏன்டா உனக்கு வேற வேலையே இல்லையா? பே. டேய் விமல், வெளியே வாடா. இதோ வீட்டை பூட்டிட்டு இருக்கேண்ணா, வந்துடுறேண்ணா. சீக்கிரம் வாடா. நான் ஒர்க் ஷாப் போகலாமாண்ணா? இல்லடா, சரக்கு அடிக்க போலாம். சரக்கா போலாண்ணா. ஏறு. என்னண்ணா காலையில ஒன் ஷாப்லாம்? ஏய் தம்பி, என் ஒய்ஃபை அடிச்சிட்டேன்டா. ஏண்ணா அடிச்சிங்க? அவ என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாடா. என்ன சொன்னீங்க? ஏன் கேட்கல அவங்க? அவ என்னை விட அதிகமாக சேலரி வாங்குறாடா. என்னை விட அவளை மதிக்கிறாங்கடா. வேலைக்கு போக வேண்டான்னு சொன்னான்டா, கேட்க மாட்டேங்கிறாடா. திமிரு அதிகம்டா. அதான் 2 வச்சேன். நான் பண்ணது கரெக்டு தானடா? சரியாக தானே பண்ணியிருக்கீங்க. நான் இருந்தால் கொன்னே போட்டிருப்பேண்ணா. ரொம்ப கரெக்ட்ண்ணா. இவங்க நம்ம இடத்துக்கு காலுக்கு கீழே தான் வச்சுருக்கணும். சரிடா, போகலாமா ஒர்க் ஷாப்புக்கு? அண்ணனுக்கு போதை ஏறிடுச்சு. ஓகே. இதெல்லாம் சாப்பிட்டதுலாம் காசு கொடுங்க. டேய் காசு இல்லைடா, நீயே கொடுத்துடுடா. நீங்கள் தானே கூப்பிட்டீங்க? கோவத்தில் காசு எடுக்க மறந்துட்டான்டா அண்ணே. என்கிட்ட கான்ட்ரிபியூட் கட்டுறதுலாம் காசு இருக்கு, அது மட்டும் தான் இருக்கு. குர்ரா பார்த்துக்கலாம், கணக்கு வச்சுக்க. தம்பி,
நான் முடிஞ்சாண்ணா? முடிஞ்சுதுப்பா. எவ்வளோண்ணா ஆச்சு? ரூ. 50 குடுப்பா. இந்தாங்க. தம்பி ரூ. 20 போட்டு குடுக்குறது. நான் வச்சுக்கோங்கண்ணா. நெக்ஸ்ட் டைம் பார்த்து பண்ணிக்கலாண்ணா. என்ன தம்பி உன்னோட தொல்லையா போச்சு. சரி எடுத்துட்டு போ, போ. தம்பி அந்த வாங்கி வச்ச சரக்கு எடுத்துட்டு வா. இதோ வரேண்ணா. சேஸ். போலாமா? கடை அடைக்கிற டைம் ஆச்சு. வா போலாம். போலாண்ணா. கிளம்பலாம். அண்ணா இங்க பாருங்க, அழகா 2 குட்டி போயிட்டு இருக்குது. அண்ணன் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. தட்டிட்டேன்டா. அறிவில்லையா? மாச தட்டண்ணா. இவங்களுக்கெல்லாம் அக்கா தங்கச்சியே இல்லையா? இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா இப்படிதான் பண்ணியிருப்பாங்களா? இவங்கள மாதிரி ஆள் இருக்கிறதுனால தான் பொண்ணுங்க தனியாக கூட ரோட்ல நடக்க முடியல. இப்ப கேவலமா இருக்காங்களே. சீ. சரி விடு, பார்த்துக்கலாம். இங்கதாண்ணா. நாளைக்கு பார்க்கலாண்ணா. பாரியா பாரு, பாரியா பாரு, என் குழந்தைகளை பாரு. கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு முதல்ல என்ன அழிச்ச. இப்ப இந்த குடியினால என் குழந்தைகளை சேர்த்து அழிச்சிட்டியே. நீ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு எங்களை சாகடிக்கிறதுக்கு நீ ஒரே அடியா விஷத்தை குடிச்சு நீ செத்து தொலைய வேண்டியதானே. என் குழந்தைங்க, தங்கங்களே, உங்களை நான் இப்படி பறி கொடுத்துட்டேனே. ஐயோ என் தங்கமே, எப்படிடா நான் இருக்க போற? உங்களை விட்டு இந்த உலகத்துல நான் எப்படிடா வாழ போறேன்? ஐயோ என் தங்கமே, இப்படி நான் இனி என்னைக்கு பார்க்க போறேன்? எல்லா பொண்ணுக்கும் அப்பானா ரொம்ப பிடிக்கும்பா. எனக்கும் அப்படித்தான் உன்னை ரொம்ப பிடிக்கும்பா. என் வயசு தானப்பா அந்த பொண்ணுக்கும் இருக்கும். அந்த பொண்ணு அப்படி பண்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் என்னை பத்தி யோசிச்சிருந்தேனா இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருப்பியா? எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குப்பா. இப்படி ஒரு விஷயம் எனக்கும் நடந்துடக்கூடாதுங்கிற பயத்துல தான் நான் போறேன். இதுக்கப்புறமாச்சும் திருந்தப்பாரு.
அட பாவிங்களா! இந்த உலகத்துல எந்த பொருளுக்கு வேணாலும் கடன் வச்சு வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு, இந்த பாட்டில் வாங்க மட்டும் கடனே வைக்காம அடுத்தவங்கள்ட்ட காசு வாங்கியாச்சும் குடிக்க நினைக்கிறீங்க. இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்தது தாய்ப்பால் தான். இந்த தாய்ப்பால குடிச்சு வளர்ந்தவங்களுக்கு, இந்த பாட்டில் ரொம்ப முக்கியமா போச்சுல்ல? ச்சீ! பாரு, உன் குடும்பம் உன்னாலே சீரழிஞ்சு கிடக்கிறத போய் பாரு. எனக்காவது கைதாயா போச்சு. உனக்கு உன் குடும்பமே போச்சு. இனிமாவது திருந்துங்கய்யா. திருந்தி தொலைங்கய்யா. செத்த சாவுக்கு கூட சொந்தக்காரங்க வராத அளவுக்கு பண்ணி வச்சிருக்கேய்யா. என் சுயநலத்துக்காக எல்லாத்தையும் கொன்னுட்டேனே.